ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நிக்கல் பாய்ஸ் என்ற படம் தான். இந்த படத்தை இயக்குனது ராமல்ட் ரோஸ், ரைட்டிங் ராமல்ட் ரோஸ், ஜோஸ்லின் பர்னஸ், கால்சன் ஒயிட்டட். இந்த கால்சன் ஒயிட்டட் எழுதின இந்த புக்கு தான் ஃபிக்ஷனல் கேட்டகரியில் புலிட்சர் விருது பெற்ற இந்த புக்கு. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னா அப்படி புலிட்சர் விருது பெற்றிருக்கு அப்படின்ற போது ஸோ இதில் நடித்தவங்களை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஈத்தன் ஹெர்ஸ்ன்றது எல்வுட் கர்டிஸாக நடிச்சிருக்காரு, பிராண்டன் விட்ஸ்ன்றது டர்னராக நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான கேரக்டர் படத்தில். ஸோ இந்த எல்வுட் கர்டிஸ்க்கு நடந்த கொடுமை தான் கதை தான், அவரை பற்றி கதை தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஸோ இந்த எல்வுட் கர்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். இவன் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிலாம் நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன். இவன் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூத்தரோட ரைட்ஸ் அதை பற்றிலாம் பேசுகிற ஒரு ஐடியலான ஒரு பாய். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட் கேட்பான் ஒரு இடத்துக்கு. அப்போ ஒருத்தர் கூட, ஒரு கற்பனை ஆள் கூட அவன் லிஃப்ட் கேட்டு போகும்போது அந்த லிஃப்ட்டு கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை திருநூறு இருப்பார். அப்போ இப்போ பொய்யான வழக்கில் இவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க. அந்த அகாடமி பேர் வந்து நிக்கல் அகாடமி. ஸோ அந்த ஃப்ளோரிடாவில் இருக்க நிக்கல் அகாடமிக்கு இவங்க போனவுடனே அவனுக்கு அங்கே நடக்கிற அட்ராசிட்டிஸ், கொடுமைகள் தான் இந்த படத்தோட கதை. அவனை வந்து நிறைய பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, கார்பரல் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவனை உடல் ரீதியாக அவனை வந்து துன்புறுத்துவாங்க. துன்புறுத்தின ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேட்டதுக்கு அவனை இன்னும் துன்புறுத்துவாங்க. இதை பற்றி எழுதி போட்டதுக்கு, அரசாங்கத்துக்கு எழுதி போட்டதுக்கு இவனுக்கு கடுமையாக பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இவனை 2 வாட்டி வந்து தாக்குவாங்க. செக்ஸுவல் அசால்ட்ஸ்லாம் வேறு அந்த ஸ்கூலில் நடக்கிறதா சொல்லுவாங்க. அதில் வேறு கல்வி வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அங்கே இருக்க வாத்தியார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் பசங்களுக்கு அடிக்கடி பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. சில பேர் காணாமல் போயிடுறாங்க, சில பேரோட உடம்பு ஐடென்டிட்டியே கிடைக்காம போயிடுது. இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடக்குது. இதை பற்றி அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ண போய் அவனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது மிச்சம் வந்து என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கதை. இவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டர்னர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து எல்வுட் கர்டிஸ்க்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். இப்போ இந்த டர்னர் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த எல்வுட் வந்து ஒரு நியூயார்க்கில் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறவனாக இருப்பான். இப்போ அவன் தான் அந்த கதையை சொல்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ அவனை என்ன பண்ணாங்க, அந்த எல்வுட் கர்டிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்றதான் படத்தோட கிளைமேக்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது தான் அது ட்விஸ்ட்டு. அது சொன்னால் படத்தோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்து எல்வுட் கர்டிஸோட பார்வையிலேருந்து தான் படமே போவோம். அப்போ வந்து எல்வுட் கர்டிஸ் வந்து யாருன்னே வந்து ஒரு 50 நிமிஷம் வரையும் தெரிய மாட்டுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. அப்புறமா கடைசியில் அந்த எல்வுட் எப்படி பேசுகிறான் அப்படின்றது அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அதுதான் இந்த படத்துக்கூட பெரிய பலம் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு அவார்டு ரசிகர்களுக்கு மற்றும் இது அகாடமி அவார்டு இது கூட இது போயிருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்லோ மூவி தான். ஆனால் இல்லை ஹீரோயிஸும் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த எல்வுட் கர்டிஸ் கடைசியில் என்ன ஆனா அப்படின்றது தான் படத்தோட ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்லோ மூவியாக இருந்தாலும் ஒரு நல்ல படம். இது புலிட்சர் விருது பெற்றிருக்கிறதால இந்த படம் வந்து இந்த புக்கோட இது படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் புக்கில் இருக்கிற விறுவிறுப்பு அந்த படத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து எல்வுடோட பார்வையில் போகிறதால அந்த படமே வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அவங்க அம்மாவோட கடைசி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை சொல்லக்கூடாது. நானே வந்து ஒரு முக்கால்வாசி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.